விசிகாவினுடைய மாநாடு கிராண்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த கிராண்ட் சக்சஸ் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக விசிகா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு நல்லாவே தெரியும். இந்த தடவை 5 சீட் விசிகாவுக்கு கொடுக்கப்படுமா படாதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இந்த கிராண்ட் சக்சஸ் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், கடந்த 2 முறை அது கலைஞர் 100 அப்படிங்கிற அந்த ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங்காக இருக்கட்டும், இளைஞரணி மாநாடாக இருக்கட்டும், திமுக எதிர்பார்த்தபடி ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதிமுகவே அதை ரொம்ப பெரிய அளவில் ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை விசிகா திருச்சியில் கூட்டின அந்த மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருந்ததுனால கண்டிப்பாக இதை வச்சு இவங்க என்ன செய்வாங்க, விசிகா அவங்களுடைய அடுத்த கட்ட காய் நகரத்தலை செய்வாங்க. சரி, இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது ஏன் இந்த மாநாடு நடக்குது? காங்கிரஸை பற்றி திமுக ஏதோ பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாமே. இல்லைப்பா, அதெல்லாம் விடு, வேற 2-3 முக்கியமான செய்திகள்லாம் நடந்திருக்காமே, அதெல்லாம் அரசியல் சதுரங்கத்தில் சொல்ல மாட்டியா? இப்படிங்கிற பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் விஷயம், விஜய். டான் 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 டான். இந்த தேர்தல் எல்லாம் போட்டிட்டு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரா? வந்துட்டாருங்க. பிப்ரவரி மாதம் அவரு விஜயனுடைய மக்கள் இயக்கத்தை என்ன செய்ய போறாங்க, அரசியல் கட்சியாக பதிவு செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. தலைவா, வெளியில வாயா வாயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்பவே விஜய் மக்கள் இயக்கத்திற்காக நேற்றுலாம் ஸ்பேஸில் ஒருத்தர் சிங்கம் பேசுகிற மாதிரி செம்மையான ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தாரு. நிறைய பேர் உரண்டை எடுப்பாங்க, நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க, நிறைய பேர் டேட்டாவை கேட்பாங்க. எல்லாத்துக்கும் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க தயாராக இருக்க வேண்டும், நாம தான் அடுத்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய பெரிய பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. ஸோ விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது நேற்று லால் சலாம் அந்த ஒரு படம் ப்ரமோஷன்ஸ், அதனுடைய ட்ரைலர் வெளியீடு, இசை வெளியீடு அப்படிலாம் சொல்லும்போது அங்கேயும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த காக்கா கழுகுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நான் பார்த்து வளர்ந்தவர் விஜய், அவருடைய உழைப்பு, அவருடைய டிசிப்ளின், அவருடைய விடாமுயற்சி தான் அவருடைய சக்ஸஸுக்கு காரணம். என்னையும் அவரையும் ஒப்பீடு பண்ணுறது எங்கள் 2 பேரையுமே குறைத்து மதிப்பிடுவதற்கும் இல்லாட்டி 2 பேருக்குமே சங்கடத்தை ஏற்படுத்துவதுமாக இருக்கும். 2 ரசிகர்களும் மோதிக்கொள்ளாதீர்கள். அதை விட விஜய் இப்போ நல்ல அரசியல், அதுவும் சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உதிர்க்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, கண்டிப்பா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினாங்கன்னா ரஜினி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். அப்போ ரஜினி ரசிகர்களும் என்ன செய்யலாம், ஒருவேளை விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சிக்குள்ள அரசியல் இதெல்லாம் நடக்குமா விக்கி அப்படின்னு கேட்டால் ஒருவேளை நடக்கலாம். இது ஏன் நடக்கணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இப்போ தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இருக்காங்க, பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மிகப்பெரிய அளவில் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கட்சி இருக்குது, டிஎம்கே கட்சி இருக்குது. டிஎம்கேலேருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற ஒரு புதிய ஸ்டார் உருவாக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்களுக்கு மத்தியில் விஜய் அவர்களுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாள் ஏஆர்பி, எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்னே நம்ம அட்டன் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அதனால் மல்டிபிள் சாய்ஸஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எந்த அரசியல் நல்லது, எந்த அரசியல் கெட்டது, வெறுப்பு அரசியலை விட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படிங்கிறதுல ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது வரும். அந்த ஹெல்தி காம்படிஷனுக்கு நிறைய பேர் அரசியலில் வரணும், நிறைய முக்கியமான நபர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வரணும். அவ்வளோதான். ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டும். எவ்வளோ நாளைக்கு அவன் நல்லவன், இவன் நல்லவன், இவன் இல்லை அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே மாற்றி மாற்றி ஓட்ட போட்டு மக்கள் பெரிய அளவில் முட்டாளாகிறது. ஸோ எல்லா இடங்களிலுமே, நாட் ஒன்லி தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ், இந்தியன் பொலிட்டிக்ஸாக இருந்தாலும் காங்கிரஸ் பிஜேபியை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சக்தி வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. அது ஆம் ஆத்மியாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக கூட இருந்துட்டு போகலாம். ஆனால் அந்த கூட்டணி கூட எதுக்காக கூட்டணி வைக்கிறாங்க? ஜஸ்ட் அரசியல், வெறும் வேட்பாளர்களுக்காக, ஓட்டுக்காக மட்டும் வரக்கூடிய கூட்டணி நம்ம இங்கே மதிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி கூட்டணி அமைந்து எந்த விதமான தேவையும் கிடையாது. ஒரு பெரிய கட்சியை எதிர்ப்பதற்காக சின்ன சின்ன சிறு கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பது வேற, எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும், இந்த சீட்டுக்காக நான் வந்துட்டு கூட்டணி வைக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த கூட்டணி வேற. இது 2ஐயும் 2ஆக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது தான் திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் கட்சியில் என்னன்னா சீட்டு வாங்குறதுக்கு கட்சி நடத்துறது, உழைக்கணும், மக்களுக்கு செய்யணும், நல்லது செய்யணும், கட்சி நடத்துறது இல்லை. அப்புறம் எலெக்ஷன் வந்தோடனே அப்புறம் வாரது, எட்டி பார்க்கறது, இது வந்தாலும் மக்கள் மத்தியில் ஈடுபடுறது இல்லை. அதனாலதான் பாரதிய ஜனதா கொஞ்சம் ஆட்டம் போடுறாங்க தவிர எங்கெல்லாம் ஆட்டம் போட முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த காங்கிரஸ் கட்சியெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு எதுவுமே நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நேராக எலெக்ஷன் வந்தால் மட்டும் வந்துடுவாங்க, அப்படியே எட்டி எட்டி பார்ப்பாங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி
கண்ணப்பன் அவர்கள் பேசினது காங்கிரஸ் திமுக இடையே மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஆல்ரெடி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஷேக் ஆகி நிற்கிது. அவர் நிதிஷ் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆம் ஆத்மி தனியாக போட்டி போறேன்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் எல்லாரும் கழட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. மம்தா பானர்ஜி வர காங்கிரஸை கழட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்ததா என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்திய கூட்டணியில் 2 கட்சிகள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று திமுக, இன்னொன்று விசிக அப்படின்னு சொல்லி நம்ம மீடியாக்கள், நம்ம நிறைய சோஷியல் மீடியாவை சார்ந்தவர்கள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய அளவில் இழுவையாக இருக்கும்போது இங்கே திமுகக்குள்ளேயே திமுக வர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துவிட்டதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கு. அடுத்ததா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு பெண் கேட்குறாங்க, இங்கே வந்து யாருமே பார்க்கல, நிறைய தண்ணியாக ஓடிட்டு இருந்துச்சு, எங்களுக்கு வந்து யாருமே உதவிகள் செய்யலை, இந்த தடவை நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய அரசியல்வாதி என்ன சொல்லணும்? அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் ஏமா உங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்கிறோம், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறோம், யார் அதற்கு காரணமாக இருக்காங்களோ அவங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கண்டிப்பாக அதற்கான தண்டனையை கொடுக்கிறோம், இல்லை உங்களுக்கான நல்லதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும். உன் ஹோட்டலாக நீயே பூட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் ஓட்டு மட்டும் வந்து கட்ட வாங்கிக்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி போட மாட்டாங்க சார். இதுக்கெல்லாம் மசீரவங்க இவங்க இல்லை சார், உங்களை தான் சோஷியல் மீடியாவில் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டெல்லாம் நாங்கள் பூட்டி வச்சுக்கிறோம், எவனாவது இனிமேல் ஓட்டு கேட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் இங்கே கவனிக்கப்படுது. நாட் ஒன்லி நீங்கள் ஆளும் கட்சி அப்படிங்கிறதுனால அப்படின்லாம் இல்லை, ஏன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் இதை தான் செஞ்சீங்க. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் என்ன அவிகள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே என்ன பேசினாலும் அதை அரசியலாக பார்த்தீங்க, இன்னைக்கு நீங்கள் என்ன பேசினாலும் அது அரசியலாக தான் பார்க்கப்படும். அது நீங்கள் விதைச்ச விதை தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயமாக மாறி இருக்கு. அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய சேனல்ஸ், உங்களுடைய மீடியா அப்படிங்கிற பவர் இருந்துச்சு. இன்னைக்கு சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பவருக்கு முன்னாடி உங்கள் மீடியா பவர் ரொம்ப டிம் ஆயிருச்சு. அதுதான் விஷயம். ஸோ சோஷியல் மீடியா பிரம்மாண்ட வளர்ச்சி அடையும் போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எவ்வளோதான் பணம் கொடுத்து நிறைய விஷயங்களை ப்ரமோட் பண்ணாலும் பணமே கொடுக்காம நிறைய பேர் அவங்களுடைய உண்மைகளை பேச வேண்டும், ஆதங்கத்தை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி வர்றதுனால பணம் கொடுக்குறவன் பணம் தீர்ந்த உடனே வேலையை விட்டு போயிடுவான். ஆனால் இங்கே இருக்கிறவன் உண்மை மட்டுமே பேச வந்திருக்கிறவன் என்ன பணம் கிடைச்சாலும் சரி, பணம் கிடைக்கலனாலும் சரி, அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு மாற்றம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப கஷ்டமாக பலருடைய மனதையும் புண்படுத்தி இருக்கலாம். ஓட்டை பூட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நார்மலாக ஒரு வாக்கு நாங்கள் செலுத்தியிருக்கோம், எங்களுடைய வரி பணத்தில் நீங்கள் எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு அநீதி நடக்குது, எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து சொல்லும்போது நேரடியாக ஆமாப்பா நான் ஒன்று இனிமேல் சாதனம் வாங்க மாட்டேன், 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு தேங்காய் வாங்குறீங்க, தேங்காய் அழுவி இருக்குது, 30 ரூபா 40 ரூபா கொடுத்து நம்ம தேங்காய் வாங்கும்போது அந்த தேங்காய் அழுகி இருக்கிறது. அந்த தேங்காவை கொடுத்துட்டு உடச்சி பார்க்கும்போது அழுகி இருக்குது, அப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஒரு ½ அன் அவர். உடனே அந்த கடைக்காரன்ட்ட போய் இந்த தேங்காய் அழுகி இருக்குன்னு சொன்னேன்னா அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவான், தாங்கம்மா மாற்றி தரேன், இல்லை அதெல்லாம் வீட்டிலே பூட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் உன் கடைக்கு நான் வரமாட்டேன்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அரசியலும். இங்கே எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு வியாபாரி, நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை எங்கள் முன்னாடி செல் பண்ணியிருக்கீங்க, அதை நாங்கள் வாங்கியிருக்கோம், ஓட்டு போட்டிருக்கோம், அதை விட்டுட்டு நீ வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே என்ன ஆகாது, சரி வராது. இதெல்லாம் சரி வராதுன்னு வச்சுக்கோங்களேன். மேயர் அவர்கள் நேற்று செஞ்சது ரொம்ப 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 கீழ்த்தனமான வேலை. ஒரு அவார்டு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கப்பா, ஒரு அவார்டு கொடுக்கும்போது அந்த அவார்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது. என்ன ஃபோன் காலாக வேணாலும் இருக்கட்டும், எமர்ஜென்சியாக இருக்கட்டும், எமர்ஜென்சி மாதிரி தெரியலை. மேயர் அவர்கள் அதுக்கு முன்னாடி செயலாளர் அவர்கள்லாம் செல்ஃபி எடுக்கிற புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் வெளியில் வருது. அதெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்லலை. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல, அவங்க புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டுமே. ஆனால் ஃபங்க்ஷன் ஆரம்பித்து ஒரு நபர் வந்து அங்கே அவார்டு வாங்க வாராரு, ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வாராருங்க. உடனே இந்த மேயர் அவர்களுக்கு ஒரு ஃபோன் வருது, இவர் நிற்கிறாரு, அங்கேயே நிற்கிறார், மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவர் அங்கேயே நிற்கிறாரு. மேயர் அவர்கள் ஃபோன் எடுத்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அப்படியே இருக்கு. அந்த அவார்டுக்கான மரியாதையும் போயிருச்சு, உங்களுக்கான மரியாதையும் போயிருச்சு. அதில் கேமரா எடுத்தவன் இந்த அம்மா இப்படி தான் சிக்கிக்கிறாங்க, இந்த அம்மா இதெல்லாம் தேவையா, காக்க வைத்த மேயர் அவர்கள்னு சொல்லி தலைப்பு செய்தியில் நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்துட்டாங்க.
இது சரி கிடையாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை விட இன்னொரு மனுஷனுக்கு மரியாதை இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் இங்கே மரியாதை இருக்கு. அதுதாங்க மரியாதை, சுயமரியாதை, சமூக நீதி அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, சோகால்டு. இந்த சோகால்டு சமூக நீதி உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கு. அது சின்ன அவார்டு பெரிய அவார்டுலாம் கிடையாது. ஒரு மேடை ஏறி ஒருத்தன் வாங்குறானா அவனும் அவனுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த அவார்டு நமக்கு தான் இல்லாட்டி அந்த சர்டிஃபிகேட் நமக்கு தான் சொல்லி வாங்க வராங்க. புரியுதா? அதை உதாசீனப்படுத்துற மாதிரி. அதுவும் சரி, எமர்ஜென்சியான ஒரு ஃபோன் காலாக இருந்துச்சுன்னா சரி, எமர்ஜென்சியான ஒரு ஃபோன் கால் எடுத்து யாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் பேசி சிரிக்கிறது வரை வீடியோவில் வந்திருக்குங்க. இது பெரிய தவறு. அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிட போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. என்ன எழவியாது. ஏன்னா மக்கள் கையில் தான் இருக்குது. இது நடந்திருக்குன்னு சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் இந்த மாதிரி ஓட்டை பூட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதையும் மக்கள் இப்போ கேட்டுட்டாங்க. காங்கிரஸ் இப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக போட்டு உடச்சதையும் அங்கே மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. மக்கள் இப்போ யோசிக்க போகிறாங்கப்பா, நாங்கள்லாம் இதில் எதுவுமே இல்லை, நீங்கள் சொன்னதை நாங்கள் இங்கே சொல்லிட்டோம், அதை பெருசாக நாங்கள் மக்களிடம் போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. சமூக ஊடகங்களாகிய உண்மையாவது கொஞ்சமாவது உண்மை வெளியில் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய ட்ரூப்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்துருவாங்க. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் மரியாதையும் ராஜ மரியாதையும் மக்களிடம் இருந்து வரும். ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கேருந்து வரும். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது வரும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது வரும். உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரா? இன்னைக்கு எல்லா அவங்களும் அரசியல்வாதியை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கறாங்க, உங்க அப்பா வீட்டு காசா, கிளாம்பாக்கம் உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தொடங்கி வச்சது நீங்க தானே, அதனால நீங்க தான் இதெல்லாம் அனுபவிச்சாகணும். ஸோ பார்க்கலாம் மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அரசியல் சதுரங்கத்தை பார்க்கிறவங்களுக்கு நிறைய யோசிக்கும் திறன் வந்திருக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நம்மகிட்ட டபுள் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, யார் இப்படிலாம் பேசுறாங்க, யார் மீடியா பவரை கையில் வச்சிருக்காங்க, சோஷியல் மீடியாவினுடைய பவர் என்ன, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற எல்லாமே புரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னா நாம இப்போ தான் அரசியல் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். எழுதுறதுல அந்த சுழி மட்டும் போட ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கும் அரசியல் தெரியாது, நீங்கள் ஏதோ அங்கங்கே ஷேர் பண்ணுறதும் இந்த அரசியல்வாதிகள் சொல்கிறதையும் வச்சு என் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. எனக்கும் வியூஸ் வருது, எனக்கும் காசு வருது. அரசியல் செய்கிறதுக்கெலாம் நம்ம வரலப்பா. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.